சோதரம் எங்களை நேசிக்க நல்ல பிதாவையும் நன்றியோட சோதரிக்கிறோம்ப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் சபை கூடி வருதில்லை கர்த்தாவே. ஆண்டவரை வர முடியாத சூழ்நிலையில் வீட்டில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாங்களும் கர்த்தாவே பாடி ஆராதிக்க கிருபை செய்யுமாய் சோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே எங்களோடு கூட இணைந்து பாடல்களை பாடி ஆண்டவரை சோத்தரித்து மகிமைப்படுத்த கர்த்தாவே கிருபை செய்யும். தொடர்ந்து கர்த்தாவே சற்று நேரம் தியானிக்க போகிற சத்தியங்களை கர்த்தாவே ஆசீர்வதியும். சீக்கிரமாக எங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் திருச்சபையிலே காணும்படி ஆண்டவரே வாசலை நீர் திறக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். பாடுகிற பிள்ளைகளோடு கர்த்தாவே உங்களுடைய கிருபை கூட இருப்பதாக நேர்த்தியாய் பாட கிருபை செய்யும். உமக்கே கனமகிமையை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே. அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோகி எல்ரோகி எல்லை காண்பவரே. எல்ரோகி எல்ரோகி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோகி எல்ரோகி என்னை காண்பவரே. எல்ரோகி எல்ரோகி அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே.
பரிசுத்த அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார் இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார் இந்த உலகினில் இருக்கும் அவனை விட இன்னொரு இருவரே இந்த உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன் தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன் அவரை வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன் அவரை வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே ஆயனை போல நடத்துகிறீர் அபிஷேகம் செய்கின்றீர் என்ன ஆயனை போல நடத்துகிறீர் அபிஷேகம் செய்கின்றீர் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை அநாதி சேகத்தால் இழுத்துக் கொண்டீர் அழைத்து சேர்த்து கொண்டீர் என்னை அநாதி சேகத்தால் இழுத்துக் கொண்டீர் அழைத்து சேர்த்து கொண்டீர் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான்
விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் எங்களோடு சேர்ந்து உற்சாகமா கரங்களை தட்டி எங்களோடு சேர்ந்து தேவனை துதித்து பாடலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்கள் நாங்களே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலம் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், திரு ஆவியானவரே
அன்று செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்று செய்கின்றோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதனைக்கும் துதிக்கும் பாத்திரரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சகலத்தையும் படைத்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆதியும் அந்தமும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, அல்வாவும் உமேகாவும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவே உம்மை துதிக்க எங்களை காண்கிற தேவனே சப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. இதுவரை எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த தெய்வமே, இந்த உலகான சேற்றிலிருந்து ஆண்டவரே சப்பா எங்களை தூக்கி எடுத்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்ட தெய்வமே உம்மை சோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை சோத்திரிக்கிறேன் ஏசப்பா ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு விரோதமாக வாதையும் இல்லை மந்திரவாதமும் இல்லை என்று சொன்ன தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வாதையும் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவனே உம்மை சோத்திரிக்கிறேன் ஐயா. இயேசுவே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு வாதையும் நெருங்காதபடி நீர் பாதுகாத்தபடியால் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய ஜனங்களை நீர் பாதுகாத்தபடியால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அழுந்து போகிற ஜனங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜனங்களை நீர் பாதுகாத்தோடு இயேசுவே உம்மை சோத்திரிக்கிறேன் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவே உம்மை சோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஜனங்களே ஆண்டவரே சப்பா உம்மை இதுவரை பாதுகாத்த தேவனே உம்மை துதிக்கிறேன் அப்பா. இயேசுவே நீர் எங்களோடு இராவிட்டால் ஆண்டவரே சப்பா நாங்கள் மண்ணாய் போயிருப்போம் ஆண்டவரே சப்பா. நீர் எங்களோடு இராவிட்டால் ஆண்டவரே சப்பா இந்த உலகம் எங்களை கைவிட்ட நிலைமையில இருப்போம் ஆண்டவரே சப்பா. நீர் எங்களோடு கூட இருந்த வேளையில் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே இந்த உலகம் ஆண்டவரே சப்பா எங்களோடு கூட ஆண்டவரே சப்பா நீர் இருக்கிற ஆண்டவரே சப்பா எங்களோடு இருக்கிறபடியால் ஆண்டவரே சப்பா இந்த உலகத்துக்கு முன்பாக நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாவிட்டால் நாங்கள் இல்லை ஆண்டவரே சப்பா. நீர் இல்லாவிட்டால் நாங்கள் இல்லை ஆண்டவரே சப்பா. எங்கள் தகப்பனே துதிக்கிறோம் ஆண்டவரே. இறுதி பரிந்தும் ஆண்டவரே நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவனே சப்பா. இதோ சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவனே நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே. இந்த வியாதியான ஆண்டவரே, இந்த வாதியான ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஜனத்தை நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபி. இயேசுவே துதிக்கிறேன் ஆண்டவரே, சோதரிக்கிறேன் அப்பா. சகலத்தையும் படைத்தவரே துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே, சோதரிக்கிறேன் சோதரன். இன்று நம்முடைய தியானத்துக்கு என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 25 27 வரை நாம் படிக்கலாம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே சோதரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே எங்களோடு கூட சேர்ந்து பாடல்களை பாடி உம்மை ஆராதித்து துதித்து சோத்தரித்ததுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம். இப்போதும் தொடர்ந்து கர்த்தாவே திருவசனத்தை தியானிக்கிற இந்த வேளையிலே அவர்கள் கருத்தாய் வேதத்தை கேட்டு ஆண்டவரை பயன்பெறும்படியாக நீர் கர்த்தாவை அவளோடு இடைபடும்படியாக வேண்டுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு எல்லா கனமகிமையும் தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் என்று சொல்றார். இது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிற ரட்சிப்பின் காரியங்களை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இதை எழுதியிருக்கிறார். முதலாவது ஆண்டவர் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் என்கிறார். இந்த சுத்தமான ஜலம் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கதோமு என்பவரிடத்திலே சொன்ன ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்ன அந்த ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. ஞானஸ்நானம் என்பது மாம்ச அழுக்கை போக்குதலை இராமல் ஞானஸ்நானம் என்பது நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிற ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார் சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன். முதலாவது ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள விரும்புகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடும் போது அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டுதான்
அவனோடு கூட இடைப்பட்டு அவனை சொந்தமாக்கி கொண்டு ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி அவருடைய நாமத்தை பெருமைப்படுத்தினார். எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடும் கூட முதலாவது உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள அவர் விரும்புகிறார். உடன்படிக்கை பண்ணிக்கொண்டால் நாம் அவருடையவன், அவர் நம்முடைய தேவன் என்று அர்த்தம். சுத்தமான ஜலத்தை நான் தெளிப்பேன் என்று சொல்கிறார். சுத்தமான ஜலம் என்பது நல்மனசாட்சி உடன்படிக்கையாகிய ஞானஸ்தானமாக இருக்கிறது. நம்முடைய சபையை சேர்ந்த வாலிப பிள்ளைகள் இன்னும் யாராவது ஞானஸ்தானம் எடுக்காதிருந்தால் நீங்கள் முழு மனதோடு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் பார்க்கலாம் தள்ளி போடக்கூடாது. ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடுதான் நாம் உரிமையாக தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம். அவருடைய நாமத்தில் மேல் விசுவாசமாகி அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாருங்கிற அந்த வாக்குத்தத்தம் அப்பொழுதுதான் நமக்கு நிறைவேறுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை பார்க்கிறோம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளோம், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 இடத்துலையும் பாருங்க, சுத்த ஜலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஞானஸ்தானத்தை குறிக்கிறது என்று நான் சொல்றேன். முதலாவது நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளணும், எடுக்காதவர்கள் எடுத்துக்கொள்ளணும். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அந்த நல்மனசாட்சியோடு தொடர்ந்து நாம் வாழ வேண்டும். இரண்டாவது, அதே எசேக்கியேல் 36:25 ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் ரிமூவ் ஆல் யுவர் அன்கிளீன்னஸ், உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நான் நீக்கி போடுவேன் என்று சொல்றேன். ஆண்டவர் அறியாத போது எல்லாருமே அசுத்தமானவர்களாகத்தான் காணப்பட்டோம். பல பாவங்களிலே நாம் அடிமையாக இருந்தோம், விக்கிரங்களை சேவித்தோம், பலவிதமான அசுத்தமான காரியங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரிக்கிறார். அதாவது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 9 ஆகிய வசனத்தை பார்க்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம். அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லாமல் போனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. 9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், நமக்குள்ளே சத்தியம் இராது, உண்மை இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இப்ப ஆண்டவர் இப்ப ஞானஸ்தானம் சில பேர் பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற முன்னாடி கூட எடுத்துக்கிடுவாங்க. சில பேருக்கு ரட்சிப்பு பெற்ற பிற்பாடு ஞானஸ்தானம் எடுப்பார்கள். நல்லா கவனிங்க, ஞானஸ்தானம் என்பது நம்முடைய தீர்மானத்தை பொறுத்து இருக்கிறது. மற்றவைகள் எல்லாம் அபிஷேகிப்பது, நம்மை ரட்சிப்பதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தினாலே அவருடைய சுத்தப்படி நடக்கிறது. நாம் நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவில் அறிக்கை செய்யும் போது நம்முடைய எல்லா அநியாயங்களையும் அசுத்தங்களையும் நீக்கி நம்மை அவர் சுத்தமாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:21 இப்ப சற்று முன்பு வாசித்தது போல சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமும் தெளிக்கப்பட்ட இருதயம் என்று வருகிறது. தெளிக்கப்பட்ட இருதயம், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். துர்மனசாட்சி நீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய எல்லா துர்மனசாட்சிகளையும் அது அப்புறப்படுத்தி விடுகிறது, நல்மனசாட்சியை நமக்கு கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் அவ்வளவு சுத்தமாக நம்மை சுத்திகரிக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பார்ப்பீங்கன்னா, நித்திய ஆவினாலே தம்மை தாமே பலதட்ட பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நம்முடைய மனசாட்சியை அந்த அளவுக்கு அது சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம்
அவ்வளவு துல்லியமாக நம்முடைய இருதயங்களிலிருந்து பாவங்களை அகற்றி விடுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் எல்லா அசுத்தங்களை நீக்கி உங்களை நான் சுத்தமாக்குவேன். பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த பிற்பாடுதான் மனுக்குலத்துக்கு இந்த பாக்கியமும் இந்த பரிசுத்தமும் இந்த நல்மனசாட்சி உடன்படிக்கை அனுபவங்கள் வருகிறது. ஆனால் அதற்கு முன்னதாகவே, பல வருடங்களுக்கு முன்னதாகவே ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு எழுதியிருக்கிறார். இந்த காரியங்களை நான் உங்களுக்கெல்லாம் செய்ய போகிறேன் என்று எழுதியிருக்கிறார். நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று சொல்லுகிறார். நான் உங்களை சுத்தமாக்குவேன், அப்பொழுது நீங்கள் சுத்தமாவீர்கள். இது ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்கிறது. ஞானஸ்தானம் நம்முடைய கையில் இருக்கிறது, நாம் எடுக்க வேண்டும். ரட்சிப்பு, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்தமாக்குகிறார். நம்ம பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுகிறோம். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு என்று நாம் சொல்லுகிறோம். அடுத்தபடியாக அதே எசேக்கியேல் 36:25 நீங்கள் சுத்தமாவீர்கள், நான் உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள் சொல்றார். அதாவது இதுல ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி சுத்தமாக்குவார். ஆனால் நாம் நம்முடைய சில வாழ்க்கை முறைகளை, நம்முடைய வீடுகளை நாம் சுத்திகரிக்க வேண்டும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 25வது வசனத்திலே, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 25வது வசனத்திலே கிதியோனை குறித்து வேதம் சொல்கிறது. கிதியோனுக்கு ஆண்டவர் தரிசனமானார், அவனோடு கூட பேசினார், அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, நான் உன்னுடைய கையினால நான் மீதியான நீங்களாக்கி ரட்சிப்பா என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியத்தை சொன்னார், நீ போய் உன் தகப்பன் வீட்டை நீ சுத்திகரிக்கணும். உன் தகப்பன் வீட்டில் அநேக அருவருப்பான காரியங்கள் இருக்கிறது. அருவருப்பான காரியங்கள் அந்த தகப்பன் வீட்டிலே நிறைய இருக்கிறது. அவைகளெல்லாம் நீ சுத்திகரிக்க வேண்டும். நீ சுத்திகரிக்கும் போதுதான் உன்னோடு கூட நான் இருந்து உன்னோடு கூட நான் காரியங்களை நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த காரியத்தை அவர் போய் அவங்க அப்பா வீட்டில் இருக்கிற ஆண்டவருக்கு பிடிக்காத அருவருப்பான எல்லாவற்றையும் அகற்றி போட்டார் என்று வேதம் சொல்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. இப்ப ஆண்டவர் நீங்க நல்மனசாட்சி உடன்படிக்கை ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு, நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்ட பிற்பாடு, உங்கள் வீட்டிலே நீங்க இருக்கிற இடத்திலே தேவன் உலாவுகிறார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே, நான் கடைசியிலே நான் அவர்களுக்குள்ளே உலாவி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் அவர்கள் எனக்கு பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் அவர்களுக்குள்ளே உலாவுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வீடுகளிலே உலாவுகிறார். அதிகாலை நேரத்திலே ஆண்டவர் உலாவ வருகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், தினந்தோறும் ஆசீர்வதிக்கிறார். ஆகையினாலே மோசே எச்சரிக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்க வீடுகளிலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை, அருவருப்பான காரியத்தை, ஒருவேளை விக்கிரக போடங்களோ அல்லது வேற ஏதோ காணப்படுமானால், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்குமானால் அதை கண்டு உன்னை விட்டு போய் விடுவார் என்று வேதம் சொல்கிறது. அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் எப்போதும் சுத்தமா இருக்க கடவுது. அப்போ ஆண்டவர் நம்மை உள்ளுக்குள்ள சுத்திகரித்தாலும் நம்ம வெளியில சில காரியங்களை, நாம் தேவையற்ற காரியங்களை, அருவருப்பான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு, நம்முடைய வீட்டை விட்டு, நம்முடைய எல்லையை விட்டு நாம் அகற்ற வேண்டும். ஏனென்றால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், பரிசுத்தமானவர்கள். ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் நடங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவர் நம்மை சுத்தமாக்குவேன் என்று சொல்லுகிற வார்த்தையின் அர்த்தமாகும். திரும்பவும் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 படிக்கலாம்.
உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். வாசிக்க கேட்ட வசனத்திலே உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன்னு சொல்றார். நவமான என்று சொன்னால் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன்னா உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன். உங்கள் சுபாவம் ஒரு குழந்தையின் சுபாவத்தை போல களங்கம் இல்லாத புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய சுபாவத்தை கொடுப்பார். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, சகலமும் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புது சிருஷ்டியாக புதிய இருதயத்தை கொடுக்கிறார். நம்ம ஆண்டவர் இடத்துல வர்றதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருந்தது கல்லான இருதயம், இரக்கமில்லாத இருதயம், கடினமான காரியங்களை செய்யும், ஒரு துணிகரமான காரியங்களை செய்கிற இருதயம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த உங்களுக்குள்ள இருந்த அந்த கல்லான இருதயத்தை நான் நீக்கி போட்டு உங்களுக்கு ஒரு சதையான இருதயத்தை கொடுப்பேன். அழிந்து ஒரு ஆத்மாக்கு மேல ஒரு கர்ஷனை, ஒருவர் கஷ்டப்படுவதை பார்த்தால் ஒரு இரக்கம், இப்படி ஒரு சதையான இருதயத்தை கொடுத்து உங்களுக்கு நவமான இருதயத்தையும் சதையான இருதயத்தையும் கொடுத்து உங்களை திவ்ய சுபாவம் உள்ள பிள்ளைகளா மாற்றுவேன் சொல்கிறார். நீங்க 1 சாமுவேல் புஸ்தகத்துல 10வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியின் மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். கர்த்தருடைய ஆவி இறங்கின உடனே நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். பழைய மனுஷனா இல்ல, இப்ப புது மனுஷனாவா. இப்ப நம்மை வேறு மனுஷனாக மாற்றுகிறது யார் என்று கேட்டால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய சுபாவங்களை அவர் மாற்றுகிறார். நம்முடைய கல்லான இருதயத்தை நீக்கி நமக்குள்ள சதையான இருதயத்தை அவர் கொடுக்கிறார். இப்ப நாம ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், புதிதான ஆவி உடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரை பார்க்கலாம். எபேசியர் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கு இச்சைகளால கெட்டுப்போன பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, பழைய சுபாவங்கள் பழைய பழக்க வழக்கங்களை எல்லாம் நீங்க களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவளாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்ப சில காரியங்களை அகற்ற வேண்டாம். இன்னைக்கு சில தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு காலங்களானாலும் சில பழைய பழக்கங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறது. அதுக்கு தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவைகளெல்லாம் நீங்கள் நீக்கி போடுங்கள். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்கள். ஏனென்றால் உங்களை கர்த்தர் புதிதாக மாற்றியிருக்கிறார். அவருடைய ரத்தம் கழுவிருக்கிறது. நீங்க புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் உங்களோடு கூட பண்ணியிருக்கிறார். நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்தான் அல்ல. உலக மக்கள் செய்கிறது போல நாம் வாழ முடியாது. நாம் இச்சை அடக்கம் உள்ளதாய் பரிசுத்தம் உள்ளதாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்நோக்கியிருக்கலாய் காணப்பட வேண்டும். இந்த நாட்கள்ல எதிர்பாராத விதமா நாம வீட்டுக்குள்ள அடைந்து கிடக்கிறோம். உலகமெங்கிலும் இந்த விதமான ஒரு சோதனை வந்திருக்குது என்றால் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகையை நமக்கு முன்னறிவிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவார். உன் தேவனாகிய கர்த்தரை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படு என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய ஊழியர்களை பார்த்து நீ ஆயத்தப்படு, உன் ஜனத்தை நீ ஆயத்தப்படுத்து என்று எழுதியிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருந்து நம்முடைய திவ்ய சுபாவத்தை காத்துக்கொண்டு பழையவைகளை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு அவர் வருகையிலே நாம் பிரவேசிக்கத்தக்க தகுதி உள்ளவனாக நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கு அவர் நாமத்துக்கு பாத்திரமாக நாம் வாழ வேண்டும். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
7 சில வசனங்களை பார்க்கலாம். நீங்களும் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணம், வம்பு வார்த்தைகளுமாகி வேலையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனை அவன் செய்கைகளை களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருக்குடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் அடிமை என்றும் சுயாதன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கேயும் நாம் பார்க்கிறோம், பொய் சொல்லக்கூடாது, பழைய மனுஷனை கலைந்து போடணும், தன்னை சிருஷ்டித்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக எசேக்கியேல் 36:27 ஆண்டவர் சொன்னார், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆண்டவரே நம்மளை நடத்துன்றார். உங்களை ஆவியை உங்களை கட்டளையிட்ட பிற்பாடு உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் நான் செய்வேன். நான் உங்களை நடத்துவேன். ஏனென்றால் ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறபடினால அவர் நம்மேல அதிக அக்கறையாயும் அதிக அன்பாகவும் இருக்கிறார். நம்ம எப்படியாவது கரிசனையா இருக்கிறார். நம்மளை கொண்டு போய் எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக பரிசுத்தாவியான உங்களுக்குள்ள வைராக்கிய வாஞ்சா இருக்கிறார் என்று யாக்கோபு சொல்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவர் உங்கள் பேர்ல வைராக்கிய வாஞ்சா இருக்கிறார். என்ன வாஞ்ச? எப்படியாவது நம்மை கரை திரை இல்லாத ஒரு மனவாட்டியாக கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையிலே உங்களை நிறுத்துவதற்கு ஆவியானவர் வாஞ்சா இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களை என் கட்டளைகளின்படி நடக்க செய்வேன் என்று சொல்ல. இதுதான் நமக்கு ஆறுதலான வாக்குத்தத்தம். இத்தனை வருஷம் நம்ம ஆண்டவருக்குள்ள ஓடி வந்திருக்கிறோன்னா அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, நாம் விழுந்து போகாதபடிக்கு நம்மை தாங்கினது தேவ கிருபை, நாம் நிற்கிறது ஆண்டவருடைய கிருபை, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை என்பதை நாம் உணர வேண்டும். சங்கீதம் 32:8 ஆண்டு சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்றார். நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டி அதில் உன்னை நடக்க பண்ணுவேன்றாரு. ஏசாயா 48:17 புரோஜனமா இருக்கிறது உனக்கு போதித்து உன்னை கைவிடாது இருப்பேன்றாரு. எவ்வளவு அன்பான வாக்குத்தத்தம் பாருங்க. புரோஜனமா இருக்கிற சத்தியங்களை உனக்கு போதித்து உன்னை நான் கைவிடாது இருப்பேன் என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். நம்மை நம்முடைய பாவங்களை நீக்கி நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். நம்மை சுத்தமாக்கி திவ்ய சுபாவத்திலே நடக்க செய்கிறார். கடைசியாக அவர் நம்மளை வழி நடத்தி அவருடைய வசனங்களை கைக்கொள்ள செய்து நம்மை மகிமையிலே பிரவேசிக்க செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், உந்த நாளும் எந்த நாள் பாட வேண்டும். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும், கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும், பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவாவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும், தேவாவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும்,
எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். உந்த நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்த நாமம் பாட வேண்டும். எல்லாரும் கர்த்தருக்கு ஒரு அலையில சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வசனத்தை கேட்டமுடைய பிள்ளைகளை கர்த்தர் தாமே கரம் வைத்து ஆசீர்வதி ராஜா. அவள் வீட்டுக்குள்ளே இருந்து சோர்ந்து போயிருக்கிறாள் அப்பா. சீக்கிரமாக தேசத்துல ஒரு விடுதலை, ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இந்த கொள்ள நோயை தேசத்தை விட்டு அகற்றி போடும் ஆண்டவரே. திட்டமிட்டபடி கர்த்தாவே மே மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் திருச்சபையில கர்த்தாவே கூடி வரத்தக்கதாக பரிசுத்த பிதாவே கிருபை செய்யும் அப்பா. அதற்குள்ளாக ஆண்டவர் தேசத்துல பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிந்து பெருக செய்யும். வந்து பாடி காரியங்களை செய்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகிதமும் நம்ம எல்லாரோடும் மற்ற தேவ பிள்ளைகளோடும் திருச்சபையாரோடு என்றென்றைக்கு இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.